திருச்சி சூர்யா அவர்கள் வந்து ஒரு விஷயம் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு. என்னங்க பெருசா விஜய் அவர் 6 மணிக்கு மேலே எந்த பொதுக்கூட்டத்துலையுமே கலந்துக்க மாட்டார். 6 மணிக்கு மேலே அவர் பொதுக்கூட்டத்தை வைக்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு வேற விஷயத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி. இது உண்மையா? கட்சிக்குள்ள இருக்கீங்க, பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவர் கூடவே இருக்கீங்க. இப்போது தங்கை அனிதா இறந்ததுக்கு போகும்போது நைட்டு 12 மணி, சரிங்களா? அப்புறம் இந்த 13 பேர் தூத்துக்குடியில் இறந்து போனாங்களே, சுட்டு கொல்லப்பட்டாங்களே, அவர் நைட்டு தான் ஃபுல்லாக போய் அவர் பார்த்தாரு. இப்போ அஜித்குமார் இறந்ததுக்கு போகும்போது நைட்டு ஈவினிங் 8:30 9 இருக்கும், 9 o'clock அரௌண்ட் 9 o'clock போய் பார்த்துருக்காரு. கள்ளக்குறிச்சி இந்த சம்பவம் வந்துச்சுல்ல, ஹாஸ்பிட்டலில் போய் அப்போ ஒரு 7-8 மணி இருக்கும். ஸோ தொடர்ந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். நான் இன்னும் சொல்ல போகிறேன்னா, நீங்கள் அந்த மாநாட்டு விஷயத்தை வச்சு என்ன சொல்லணேன், யார் சொன்னான்னு சொன்னீங்க? திருச்சி சூர்யா அவர்கள். பப்ளிசிட்டி தேடுறதுக்காக ஏதோ வியூஸ் வாங்கிறதுக்கு வளர்கிறவங்களுக்குலாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. களத்தில் நின்றுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இன்னும் நடந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலி அவர் 7 மணிக்கு தான் பேசணும், 6 மணிக்கு தான் இது 5 மணிக்கு தான் மாநாடே ஆரம்பம். அதில் வந்து இந்த மதுரை மண்ணுக்கே உள்ள இந்த கலை நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் கவியரங்கள்லாம் முடித்து 6 மணிக்கு ஆரம்பித்து அவர் 7-7:30 மணிக்கு 7 மணிக்கு பேசுகிற மாதிரி தான் பிளான். 7க்கு ஆரம்பித்து ஒரு 8க்கு முடிக்கிற மாதிரி. ஆனால் மக்களோட அந்த வெயில் தாக்கத்தை தாங்க முடியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைனால் மக்கள் கஷ்டப்படுறான், அதை பார்த்துட்டு அவர் தயவுசெய்து 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு மாற்றினதே அவர் தான்.